எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இன்னைக்கு கீ ஆன்சர் வந்து பிசி எக்ஸாம் எல்லாம் இப்போ முடிச்சிருப்பீங்க. கீ ஆன்சர் இப்போ விட்டாங்க. எவ்வளோ மார்க்கு எடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃப் அதிகமாக எடுத்து பிசி எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம அகாடமி சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். சப்போஸ் எல்லாம் இன்னும் முன்ன பின்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அவங்களும் கொஞ்சம் ஹோப்பை விட்டுறாமல் அப்படியே இருங்க. எப்படி வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி அது உங்களுக்குன்னு அப்புறம் அதில் மிஸ் ஆனவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வேணும் எஸ்ஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பீங்களா, உங்களுக்கும் சரி, உங்களுக்காக இப்போ நம்ம அகாடமி மூலிமா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஆன்லைனில். எப்படி அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். 20 டெஸ்ட்டுமே ஆன்லைன் டெஸ்ட் தான், ஆஃப்லைன் மோட் கிடையாது. ஏன்னா இப்போ பிசி செலக்ட் ஆனவங்களுக்கு ஃபிசிக்கல் போயிட்டு இருக்கும், அதனால ஒர்க் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான். கொஸ்டின் 20 டெஸ்ட்டு வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அது ஷெடியூல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம் அதை பற்றி, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து 10th ஜியாகிரஃபி, 10th இல்லை காமனாக மேக்ஸிமம் 10th தானே கவர் ஆகும். ஜியாகிரஃபி ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணிப்போம். இந்த கொஸ்டின்லாம் எப்படின்னு பாருங்க. கொஸ்டின் எல்லாம் ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். நம்ம அங்கே எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த எந்த ஒரு விஷயம் இருக்காது. கொஸ்டின் நல்லா இருக்கும். நீங்களே இப்போ கூட வாங்க, கொஸ்டின் பார்ப்போம். பார்த்துட்டு கொஸ்டினோடைய ஒர்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எதனா கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை கொஸ்டின் அப்படி இப்படி எதனா உங்களுடைய சஜஷனும் நீங்கள் கொடுத்தாதான் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம கொஸ்டின் உள்ள போயிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா குறுகிய நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்துள்ளது கொண்டுள்ளது? ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா? அதே மாதிரி அதிக எல்லைனா வங்காளதேசம், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குறுகிய எல்லை வந்து ஆப்கானிஸ்தான் கூட கிலோமீட்டர் படிச்சு வச்சிங்க, தேவைப்படும் 106 சம்திங் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், சிலிக்கா ஏரி கூற்று 1, சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி, கரெக்டுங்களான்னு கேட்குறாங்க. ஆமா, கரெக்டு. ரெண்டாவது, சிலிக்கா ஏரி ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது, இதுவும் கரெக்ட் தான். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின். நம்ம ஆறு இருக்கீங்களா, ஆறு வந்து எங்க உருவாகுது அதை வச்சு ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மானசரோவர். மானசரோவர் எங்க இருக்குன்னா சிந்து வந்து மானசரோவர் ஏரியில வந்துட்டு உருவாகும். ரெண்டாவது பாகிரதி. பாகிரதி வந்துட்டு நம்ம கங்கை. செம்மாயுங்டங் அது வந்துட்டு பிரம்மபுத்திரா, ஓகேங்களா? அடுத்து கொல்லேரி ஏரி வந்துட்டு கோதாவரி, அதுல இருந்து உருவாகிறதான் கொல்லேரி ஏரி, ஓகேங்களா? ஓகே, அடுத்து நாலாவது ஃபோர்த் கொஸ்டின், கோயம்புத்தூர் மாவட்டம் எந்த மாவட்டங்களால் சூழப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னா மேப்போடைய நாலேஜ் கண்டிப்பாக தேவை. மேப் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க இப்போ எக்ஸாம் எப்படி கொஸ்டின் வந்து உங்களுக்கே தெரியும். ஜியாகிரபி வந்து நிறையாவே வந்துச்சு, அது எல்லாமே மேப்பை பேஸ் பண்ணி தான் வந்தது, ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ தியரி படிக்கிறீங்களோ அதே அளவு மேப்பையும் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இது வந்துட்டு கோயம்புத்தூரை சுற்றி எவ்வளோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பார்க்குறோம். நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கேரளா, இது 4 தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கு, ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்துட்டு ஜெட் காற்று, ஓகேங்களா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், கூற்று 1, ஆனைமுடி சிகரம் தீபகற்ப இந்தியாவின் மிக உயரமான சிகரமாகும், கரெக்ட். கூற்று 2, ஆரவல்லி மலைத்தொடரின் ஆனைமுடி சிகரம் மிக உயரமானது, தப்பு. ஆன்சர் என்ன வரும்? ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமானது வந்துட்டு குருசிகார் வரும், சரிங்களா? ஓகே, அடுத்து 7th, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் இது? எல்லாருக்கும் தெரியும் தான், பெங்களூர். ஓகே, 8th கொஸ்டின், நெல். நெல் எங்க அதிகமா விளையும்? மேற்கு வங்கம். கரும்பு எங்க இருக்கும்? உத்தரப்பிரதேசம். தேயிலை அசாம். காஃபி கர்நாடகா, ஓகேங்களா? ஓகே, அடுத்து 9th கொஸ்டின், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அல்லாதவை எதுன்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினை வந்துட்டு நல்லா படிங்க, ஓகேங்களா? இப்போ டக்குன்னு நம்ம எடுத்த உடனே புதுப்பிக்கத்தக்க அந்த வார்த்தையை பார்த்தாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? சூரிய ஆற்றலா போடு, அவ்வளோதான் யோசிப்போம். அது நம்ம மைண்ட் செட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். இதனால தான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகும். அதை பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஸ்டினை லிசன் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும்னா. அல்லாதவைன்னு கேட்டிருக்கான். அல்லாததுன்னா இது வரும், இது வரும், கடல் வரும், இயற்கை எரிவாயு வந்துட்டு வராது, ஓகேங்களா? ஆன்சர் அதுதான். அடுத்து 10th கொஸ்டின், கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஒன்றிணையும் இடம் எல்லாருக்குமே தெரியும் தான், எங்க இருக்கு? நீலகிரி. அடுத்து கூற்று 1,
கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. கரெக்டுங்களா? ம். அடுத்து மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். ஆமா, நம்ம மேற்கு தொடர்ச்சி அந்த மலையெல்லாம் பார்த்தோம்னா அந்த கடற்கரை வந்து மூணா பிரிப்பாங்க. வட சர்க்கார், மத்தியில ஒண்ணு, சவுத்துல ஒண்ணு இருக்கும். வடத்துக்கு வந்துட்டு அந்த சாரி வட சர்க்கார்னு ஒன்று பிரிக்கும். சென்ட்ரல் வந்து கனரான்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது வந்து மலபார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதையும் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 12th கொஸ்டின். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். நம்ம தீபகற்ப பீடபூமி இருக்குங்களா, அதை வந்துட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும். அது எந்த ரிவர்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம நர்மதே தான். அடுத்து 13 கொஸ்டின். கூற்று 1. சோட்டா நாகபுரி பீடபூமியின் பெரும்பகுதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. கரெக்ட். கூற்று 2. சோட்டா நாகபுரி பீடபூமி இரும்புத்தாது மற்றும் நிலக்கரிக்கு புகழ் பெற்றது. கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி. அடுத்து 14. மினிக்காய் தீவு அம்மினி தீவை 1973 முதல் டேஷ் என அழைப்பர். என்னன்னு லட்சத்தீவுன்னு. ஃபர்ஸ்ட் தனித்தனியா இருந்து ரெண்டுமே, அதை வந்துட்டு லட்சத்தீவுன்னு ஒன்னா கொண்டு வந்தாங்க. அந்த இயர் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1973. ஓகேங்களா? நெக்ஸ்ட். இந்தியாவில் உள்ள இமயமலை எத்தனை உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இமயமலை எத்தனை? 3. என்னென்ன? மேற்கு, மத்திய, கிழக்கு. கிழக்கு என்னன்னு சொல்லுவோம்? பூர்வாஞ்சல் குன்றுன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. அடுத்து 16. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். முதல் அணுமின் நிலையம் எங்க? தாராப்பூர். எங்க இருக்கு? மும்பை. ஓகே, அணுமின் நிலையம் போட்டீங்க. அணுக்கரு உலைனா கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு. இந்தியாவின், ஆசியாவுக்கும் அதான், ஆசியாவின் முதல் அணுக்கரு உலை எங்க இருக்கு? அடுத்து 17. முதலில் கேரளாவில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1902. ஓகேங்களா? இல்ல இப்படி கூட கேட்கலாம், இயரும் கேட்பாங்க. இல்ல ரப்பர் தோட்டம் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா கேரளா தான். ஏன் சொல்லுங்க? ரப்பருக்கு வந்து நிறைய தண்ணி வேணும், நிறைய மழை வேணும். கேரளாவில் நிறைய காடுகள் இருக்கு, அந்த காடுகள் எல்லாமே பசுமை மர காடுகள். ஸோ அதுல அவங்க அதனால அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து 18. கூற்று 1. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. கரெக்ட். இல்ல சாரி, ராங். கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா, தப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரம் முக்குருத்தி. இது ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 19. தவறான இணையை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் தவறான என்னன்னா சிமெண்ட். சிமெண்ட் எங்க? ஆலங்குளம் முக்குலே இருக்கும். காகித நிறுவனம் கரூர், டிஎன்பிஎல் அங்கதானே இருக்கு, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். தோலாசனம்லாம் வேலூர், வாணியம்பாடி அந்த லைன்ல வரும். ஓகே. ஆயத்தாடை திருப்பூர் போட்டிருக்காங்க, திருப்பூர் வராது. ஈரோடு வரும். சரிங்களா? ரெடிமேட்ஸ் நிறையா ஈரோடுல தான் இருக்கும். அடுத்து 20. தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபால்ஸும் கேட்பாங்க. நாமக்கலுக்கு வந்துட்டு ஆகாய கங்கை. கரெக்டு. நீலகிரிக்கு வந்து பைக்காரான்னு ஒன்று வரும், இன்னொன்று கேத்ரின்னு ஒன்று வரும். ரெண்டையுமே படிச்சு வச்சுக்கிங்க. குற்றாலம் வந்துட்டு தென்காசி. ஓகே. விருதுநகர்ல வந்துட்டு கிள்ளியூர்னு இருக்கு, இது தப்பு. என்ன வரும்? ஐயனார் வரும். ஓகே. 21. கூற்று. இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். கரெக்டு. எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. காரணம், தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். இதுவும் கரெக்டு தான். அதனால இந்தியாவில் 3வது, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ரெண்டும் சரி. ஓகே. 22. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள மழை. ஆக்சுவலா ஏழைகளின் ஊட்டினா ஏற்காடு தான், அது எல்லாருக்கும் தெரியும். எங்க அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க சேர்வராயன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் எங்க வரைக்கும் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு முதல் 1335 வடக்கு வரை. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அச்சப்பரவ ரேகை. அடுத்து 24. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது மோயாராறு. ஓகே. அடுத்து மலையனில் சரணாலயம் எங்க இருக்கு சொல்லுங்க? விருதுநகர். ஓகே. கூற்று 1. அரபிக்கடலில் வீசும்
தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு மழைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளதால் மிக குறைவான மழை பொழிவையே பெறுகிறது. ஆமா, ஓகே, கரெக்ட். தென்மேற்கு பருவக்காற்றினால் தென் மண்டலங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள் 50 முதல் 100% வரை மழை பெய்யும். ஓகே, இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து 27. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஈரோடு. சரிங்களா. கரண்ட் அஃபேர்ல கொஞ்சம் மாறலாம், அதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. கரண்ட் அஃபேர் எப்படி ஆப்ஷன் ரெண்டும் கொடுக்க மாட்டான். கரண்ட் அஃபேர் பார்த்தா இதுதான் புக்கில் தர்மபுரி இருக்கும்னு நினைக்கிறேன். எது ஆப்ஷன் எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து ஓகே 28. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா சென்னை. ஓகே. 29. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி. பீடபூமிலாம் முக்கியம். நம்ம தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு 3 தான் இருக்கும். சரிங்களா. கோயம்புத்தூர், மதுரை, இது ஒன்று, பாரமஹால் ஒன்று. அதை படிச்சு வச்சிங்க, அதை கேட்பான். கோயம்புத்தூர் ஆன்சர் இது. ஓகே. அடுத்து 13. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை. மகே தெரியும், பொதிகை மலை தான். பொதிகை மலைக்கு 3 பேர் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க? சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, தெற்கின் கைலாயம். 3ல் எது கேட்டாலும் பொதிகை மலை தான். ஓகேவா. அடுத்து 31. கூற்று. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. கரெக்டு. காரணம், இந்த பகுதி கிரேட்டேசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி. கரெக்ட் தான், ரெண்டுமே சரி. ஓகேங்களா. அடுத்து 32. தென்னிந்தியாவின் வற்றாத ஒரே ஆறு எதுனா தாமிரபரணி தான். தென்னிந்தியாவின் வற்றாத ஆறு. இது மாதிரி இந்தியாவில் வற்றாத ஆறு எது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. அடுத்து பொறுத்துக. மெயின் ஆறு, அதோடைய துணை ஆறுலாம் என்னென்னு பார்க்க போறோம். சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலாறு, கிளியார். ஓகேங்களா. காவிரி வந்துட்டு காவிரியோட துணையாறு பவானி. தாமிரபரணி வந்துட்டு பச்சையாறு. தென்பெண்ணையாறு வந்துட்டு சின்னாறு. 6 துணையாறு. மேக்சிமம் 6ல இருந்து கொஸ்டின் வருவோம், கொஞ்சம் பார்த்துக்கங்க. 34. சரியானவற்றை தேர்ந்தெடு. இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. கரெக்டு. தமிழ்நாடு உருவான காலத்தில் 13 மாவட்டங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை ஒரு ஆக்ட் போட்டு பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் தற்போது 38 மாவட்டங்கள் உள்ளது. கரெக்டு தான். 38 மாவட்டத்தில் லாஸ்டா பிரிச்ச மாவட்டம் எதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. 35. கீழ்கண்டவைகளுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. இதில் எது தப்பு? முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. கரெக்டு. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் ராமநாதபுரம். தப்பு. எங்க இருக்கு? நாகையில் இருக்கு. சரிங்களா. வடுவூர் திருவாரூர். கரெக்டு. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி. தப்பு எது? கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா சரி நாகையில். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் ராமநாதபுரம் தெரியாது, நாகை தான். 36. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய். டக்குன்னு அமைந்த கணவாயின்னு படிச்சிட்டிங்கன்னா பாலக்காடு தான் போடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அமையாத கணவாய் எதுனா போர்க்காடு. ஏன்னா பாலக்காடு இருக்கும், செங்கோட்டை இருக்கும், அச்சங்கோயில். இது 3 தான் கொடுத்துருப்பாங்க புக்கில், அது இருக்காது. சரிங்களா. நெக்ஸ்ட் 37. கூற்று 1. ஸ்ரீரங்கம் தீவை கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகள் இணைந்து உருவாக்குது. ஆமா, ஸ்ரீரங்கம் ஒரு தீவு தான். அது ரெண்டுமே காவிரியோட துணையாறு இணைந்து உருவாக்குது. காவிரி டெல்டா பகுதி தென்னிந்தியாவின் தோட்டம். கரெக்ட். ரெண்டுமே சரி. ஓகேங்களா. அடுத்து வாக்கியம் 1. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. முதல் 81. கரெக்டா? தப்பு. இரண்டாவது, வயது கலவை என்பது ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு வயது பிரிவினரின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இது சரி. 2 மட்டும் சரி. இது எப்போ வந்திருக்கும்?
1791 இருக்கும் இந்தியாவின் முதல் இது. மேகபிரபு காலத்தில் போட்டிருப்பாங்க. அடுத்து ரயில்வே மண்டலங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதெல்லாம். ஓகேங்களா, நல்லா பார்த்து வச்சிங்க. 17 18 இருக்குன்னு நினைக்கிறேன். 18 இருக்கு. இப்போ கரண்ட் அஃபேர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. மேற்கு ரயில்வேலாம் மும்பை, கிழக்கு கொல்கத்தா, தெற்கு சென்னை, வடக்கு டெல்லி. ஓகேங்களா, ஆன்சர் டி. 2143. 40. இடைக்காலத்தில் கொல்கத்தாவில் இருந்து பெஷாவர் வரை கிராண்ட் ட்ரங்க் சாலை யார் அமைச்சிருப்பா? ஷெர்ஷா சூர். ஓகேங்களா, அதை இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 41. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எந்த ஆண்டு? ஆண்டுலாம் கேட்குறாங்க. இப்போ பிசிலே எவ்வளோ ஆண்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 42. இந்தியாவின் முதல் மெட்ரோ எங்கு தொடங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் கொல்கத்தா தான். சென்னையில் எத்தனாவதா தொடங்கினாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. 43. கீழ்கண்டவைகளுள் தவறானது. எப்பயுமே கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. தவறா சரியா இப்படி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், பிரம்மபுத்திரா ஆறானது கங்கை ஆற்று இணையும் போது மேக்னா எனப்படும். கரெக்ட். செகண்ட், பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சினாப் பகுதியின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது. தவறு. மூணாவது, பிரம்மபுத்திரா ஆறு தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படும். கரெக்ட். இது வந்து ஜஸ்ட் நம்மளோட எடுத்திருக்க மாடல் கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் ஒன்றுத்துக்கும் பண்ணலாம், ஆனால் எல்லா கொஸ்டினையும் காமிக்க முடியாது. சரிங்களா, அதனால ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் பார்த்துங்க. ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் என்னால் எல்லாத்துக்கும் ஏன் பண்ண முடியலன்னா டைம் கிடையாது. டக்குன்னு இதை பார்த்தீங்கன்னா அடுத்து டெஸ்ட் பேட்ச்லாம் ரெடி பண்ணும். ஸோ கொஸ்டினோடைய டெப்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அதை பின்னாடி பேசுவோம். நெக்ஸ்ட் 44. இந்தியாவின் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ? மொத்தம் 8 இருக்கு. தெரியல, மும்பை, டெல்லி, கொல்கத்தா 8 இருக்கும். 45. தவறான இணை. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். கரெக்ட். கார்டன் ரீச் குஜராத் கிடையாது, கொல்கத்தா. ஓகேங்களா. மசாகான் மும்பை. கரெக்டு. கொச்சி. ஓகே, எல்லாம் கரெக்டு. தப்பு எது இதில்? கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் குஜராத்தில் இல்லை, கொல்கத்தாவில் இருக்கு. ஓகே. 46. நாட்டில் செயல்பட்டு வந்த 8 விமான நிறுவனங்களை ஒன்றிணைக்கப்பட்டு அவை தேசியமயமாக்கப்பட்ட வருஷம் 1953. இப்ப 2 தான் இருக்கும். இந்தியன் ஏர்லைன்ஸ், 47. வாக்கியம் 1. ரீகர் மண் எது? கரிசல் மண். கரெக்ட். பருத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க, ரீகர் மண்ணு சொல்லுவாங்க. வாக்கியம் 2. கரிசல் மண் பருத்தி வளர்வதற்கு ஏற்ற மண். ஓகே, ரெண்டும் கரெக்ட். ஓகேங்களா, எல்லாம் ஃபேக்ட் தான். அடுத்து மக்கள் தொகை. அதுல இருந்து எப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்துடும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுத்தறிவு இந்தியாவுக்கு எவ்வளோ? 74.04. தமிழ்நாட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்க. 80 சம்திங். 49. 2011ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி இந்தியாவில் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பீகார். ஓகேங்களா. அடுத்து 50. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தது. சரியானது என்னன்னு பார்ப்போம். கேரளா இந்தியாவில் அதிக பாலின விகிதம். கரெக்டு. இந்தியாவில் எழுத்தறிவில் முதலிடம். கேரளா. இது புக்கில் இந்த மாதிரி இருக்கு, ஆனால் கரண்ட் அஃபேர் பிரகாரம் பார்த்தா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. திரிபுரம் அது எப்படின்னு பார்த்துங்க. ஆப்ஷனை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். மூணாவது, இந்தியாவின் குறைந்த எழுத்தறிவு. இது சரி, இது சரி. மூணாவது, இந்தியாவின் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் சிக்கிம் கிடையாது. ஆன்சர் வந்துட்டு பீகார். 51. கூற்று 1. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. கரெக்ட். சீனாவை பீட் பண்ணிட்டோம். உலக மக்கள் தொகையில் இந்தியா பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுங்க. 17.5% வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியா ஆக்குபேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அது 1. 52. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை நம்ம ஆளுங்க தான், யூபி. ஓகே. நெக்ஸ்ட்
2011 கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் அடர்த்தி டெல்லி. ஓகே 54. 2011 கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் அடர்த்தினா அருணாச்சல். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் நம்ம இந்தியாவில் எவ்வளோனா 940. ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. 56. இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அதிக நகர்ப்புறம் கோவா. தமிழ்நாடு செகண்ட். ஓகே தவறானது. இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகம். கரெக்ட். நாட்டின் 2வது பெரிய துறைமுகம் சென்னை. இந்த சரக்கெல்லாம் நம்ம கையாளுறதுல ஃபர்ஸ்ட் மும்பைக்கு அடுத்து நம்ம சென்னை தான் இப்போ. ஓகேவா? தமிழ்நாட்டில் 4 பெரிய மற்றும் 16 சிறிய துறைமுகம். இது தப்பு. எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். 4வது ஆப்ஷன் வந்துட்டு இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. கரெக்ட். இல்ல தப்பு என்ன? ஆப்ஷன் சி தான் தப்பு. 58. பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமை இடம் டெல்லி. ஓகேங்களா? டெல்லியில் தான் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 59. தவறான வாக்கியம். எல்லைப்புற சாலைகள் நிறுவப்பட்ட நிறுவனம். கரெக்ட். 1960 தான். தங்க நாற்கர சாலை முக்கியம். 1990. அதோடைய எவ்வளோ லென்த்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. தங்க நாற்கரை சாலையுடைய நீளம். உள்நாட்டு நீர்வழி ஆணையம் 86. கரெக்ட். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். வாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தப்பு. ஓகே 60வது கொஸ்டின். கூற்று 1 இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை 23. ஓகே ரைட்டு. கூற்று 2 57 முதல் ஆகாசவாணின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். சம் இதில் வந்துட்டு 56 கொடுத்துருப்பாங்க. சில இதில் 57. எது ஆப்ஷனை பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே 61. கூற்று கங்கை ஆறு வங்காளதேசத்தில் பத்மா என அழைக்கப்படும். கரெக்ட். பிரம்மபுத்திரா ஆறு திபெத்தில் சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் வந்து சி 1 and 2 கரெக்ட். 62. அசாமிக்கா வகை தேயிலை பிறப்பிடம். தேயிலை நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரு தேயிலை அதோடைய பிறப்பிடம் எது, காஃபி அது மாதிரி எது அதோடைய பிறப்பிடம் எது கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. அசாமிக்கா வந்து நம்ம இந்தியன் வெரைட்டி, இந்திய ரகம் தான் அசாமிக்கா. ஓகே 63. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறு. இந்தியாவின் இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மை ஒரு இடத்துலையும் ஒரு பேர்ல அழைப்பாங்க. அது எது கரெக்ட்னு பார்ப்பாங்க. பீவார் மத்திய பிரதேசம். ஓகே கரெக்ட். பொன்னம் கேரளா. கொடு ஆந்திரா. கரெக்ட். ஜிம் வந்து ஒரிசா வராது, அசாம். ஓகேங்களா? அசாம் வருவதுக்கு அதுதான் தப்பு. ஓகே 64. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1990. 65. தேசிய செய்தி மற்றும் காகித ஆலை எந்த இடத்தில் அமைந்துள்ளது? நேப்பா நகர். ஆப்ஷன் பி. 66. தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு கொல்கத்தா. கரெக்ட். சுரங்க பணியகம் சென்னை வராது. எங்க வரும்? நாக்பூர்ல தான் சுரங்க பணியகம். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து ஹைதராபாத். கெயில் டெல்லி. எல்லாமே கரெக்ட். தப்பு வந்து பி. இந்திய சுரங்க பணியகம் சென்னை கிடையாது, நாக்பூர். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் 67. புகழ்பெற்ற சிந்தேரி உர தொழிலகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சிந்தேரி உர தொழிலகம் ஜார்க்கண்ட். ஓகே 68. கூற்று 1 தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை தருகிறது. கரெக்ட். வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையாக பொழிகிறது. கரெக்ட். கூற்று 2 தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இணையாக, இந்த வார்த்தை முக்கியம், இணையாக ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் வட இந்தியாவின் மேற்கு பகுதிகள் மழைப்பொழிவை தரவில்லை. அந்த காத்துக்கு கரெக்டா நேரா இருக்கிறதால காத்து மடிச்சு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போக மாட்டேங்குது. அதனாலதான் ஆப்ஷன் 2மே கரெக்ட். இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்டாகவும் படிச்சு வச்சுங்க. நம்ம காத்து
மேக்ஸிமம் கான்செப்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. புக்கை ஓரளவுக்கு புக்கில் கான்செப்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியலு நம்ம ஒன்லைனரு மெமரி அதெல்லாம் அடுத்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகேங்களா? கான்செப்டை பேஸ் பண்ணிங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அதனால கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஓகே. 69 தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத். ஓகே. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் நாக்பூர். அதிக அளவு இரும்புத்தாது எங்க இருக்கும்? இரும்புத்தாதுவில் எந்த இரும்புத்தாது வந்துட்டு அதிகமா இருக்கு? 4 வெரைட்டி இருக்கும்ல, மேக்னடைட், போதைட், ஹேமடைட். அதுல எது வந்து அதிக பர்சன்டேஜ் கொண்டு இருக்குன்னா மேக்னடைட். 72 தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் இருக்கு, தெரியும். ஓகே. 73 உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை முப்பந்தல் பெருங்குடி எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம கன்னியாகுமரியில இருக்கும்ல முப்பந்தல் பெருங்குடி. இது இல்லாம கொஸ்டினே இருக்காது, ரெகுலரா வந்துட்டு இருக்கு எல்லா எக்ஸாம்லயும். 74 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 1895ல முல்லை பெரியாறு அணை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. கரெக்ட். முல்லை பெரியாறு கேரளாவில் உற்பத்தி ஆகிறது. கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி. 75 அதிக எண்ணிக்கையிலான டேஷ் தொழிற்சாலை இருப்பதால் உற்பத்தி செய்யும் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு வாகன உதிரி பொருள் அதோடைய உற்பத்தியில நம்ம சென்னை தான் டாப்ல இருக்கு. அதனால ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை தான். நம்ம பிசி கொஸ்டின் இப்போ வந்தது இல்லைங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடியே கொஸ்டின்லாம் எடுத்தாச்சு இதெல்லாம். 76 இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மென்பொருள் எல்லாருக்கும் தெரியும், டிசிஎஸ், டாடா. ஓகே, பொறுத்துக. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை எங்க இருக்குன்னா நம்ம போர்ட்டோனோவா. முதல் காகித தொழிற்சாலை செராம்பூர். கரெக்ட். முதல் பருத்தி நெசவாலை போர்ட் கிளாஸ்டர். முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங். நீர்மின் நிலையத்துக்கு டார்ஜிலிங். ஆப்ஷன் 3214. ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. 78 பொறுத்துக. இதுல வந்துட்டு நம்மளுடைய கம்பெனி இருக்கு இல்லைங்களா, நிறுவனங்கள் அதை யாருடைய இது மாதிரி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிலாய், ஏன்னா சத்தீஸ்கர்ல இருக்கும். ஆப்ஷன் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், அவங்க தான் இது பண்றாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பத்ராவதி வந்துட்டு விஸ்வேஸ்வரையா இரும்பெகு நிறுவனம் எங்க இருக்குன்னா பத்ராவதியில இருக்கு. அடுத்து டோர் நகர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா விஜயநகர், அது வந்து டோர் நகர்ல தான் இருக்கு. ஷாம்ஷெட்பூர் டாடா இரும்பு எஃகு நிறுவனம்லாம் இந்த ஊர்ல இருக்கு. இது வந்துட்டு உள்ள இருக்க மாவட்டத்துடைய பேரு, ஸ்டேட்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 79 இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை தான் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல். இது பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். மிக பழமையான எண்ணெய் வயல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுடைய பொறுத்துக. மண் இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செம்மண் வந்துட்டு 28%. சரளை மண் வந்துட்டு 2.62. வண்டல் மண் தான் 22.16. கரிசல் மண் தான் அதிகமாக இருக்கும், 29.69 ரேஷியோ. கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. 81 கூற்று 1 பசால்ட் வந்துட்டு பழைய வண்டல் மண் படிவுகள் என அழைக்கப்படுகிறது. தப்பு. பழைய வண்டல் படிவு என்னன்னு சொல்லுவோம்? பாங்கர்னு சொல்லுவோம். புதிய வண்டல் மண் காதர். ஓகே, கரெக்ட். ஆப்ஷன் 2 ஒன்லி ரைட். 82 பொறுத்துக. 6 உற்பத்தியாகும் மாநிலம் நர்மதை எங்கன்னா மத்திய பிரதேசம், கோதாவரி மகாராஷ்டிரா, கங்கை உத்தரகாண்ட்ல உருவாகும், மகாநதி வந்துட்டு சத்தீஸ்கர்ல உருவாகும். 6 அது எங்க உற்பத்தி ஆகுது, என்ன பேரு, அதோடைய துணை ஆறு படிச்சு வச்சுங்க. அடுத்து 83 உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை. பெரிய புவி ஈர்ப்புனா நம்ம சக்கரானங்கள். ஓகே. இதே நீளமானதுன்னா இராக்கூட். இந்தியாவின் வேளாண் பருவம் ஜயத். இந்தியாவில் 3 வேளாண் பருவம் இருக்கு இல்லைங்களா? என்னென்ன இருக்கு? காரிஃப், ராபி, ஜயத். அதுல ஒன்னொன்னுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். அதுல வந்துட்டு ஜயத்துக்கு டைம் வந்துட்டு ஏப்ரல், கோடைகால சாகுபடி ஏப்ரல் ஜூன்ல. 85
புரட்சி அதோடைய ப்ராடக்ட் என்னென்னு ஃபர்ஸ்ட். தங்க நூல் இழைனா சணல். சாம்பல் உரம். வெள்ளி இழை, வெள்ளி இழைனா பருத்தி. வெண்மை புரட்சினா பால். ஆப்ஷன் ஏ. 86 பொறுத்துக. இதுல வந்துட்டு ஒரு அணை, அது எந்த நதி? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாகார்ஜுனா சாகர், கிருஷ்ணா நதி. தெகிரி, பாகிரதி. பக்ரானங்கள், சட்லஜ். ஹிராகுட், மகாநதி. ஆப்ஷன் CDBA. ஓகேங்களா? 87 சரியான இணை எது? உணவு பயிர், காய்கறி, பழங்கள். சொல்ல முடியாது. இது வந்துட்டு தோட்டப்பயிர். சரி, தோட்டப்பயிர், புகையிலை, தேயிலை. தோட்டக்கலை, ரப்பர். இது எல்லாமே தப்பா இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு வாணிப பயிர்னா சணல் பருத்தி. இதுதான் வாணிப பயிர். இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. ஆறுகள் மற்றும் அதனால் பயனடையும் மாநிலங்கள். ஃபர்ஸ்ட் நர்மதை எங்கெங்க அது பாயுதுன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் 3 இடத்துல பாயும். கோசி ஆறு அது வந்துட்டு பீகார், நேபாள் 2 இடத்துல போகும் கோசி. துங்கபத்ரா, துங்கபத்ரா தெரியும், ஆந்திரா, கர்நாடகா. சாம்பல் வந்துட்டு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். ஆப்ஷன் வந்து சி. 4321. 89 பின்வருவற்றை பொறுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்டு, அதோடைய மெயின் ப்ராடக்ட். குஜராத். குஜராத்தில் எது ஃபர்ஸ்ட் இருக்கு? எண்ணெய், ஆயில் சீட்ஸ் அதிகம். உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் கம்பு. கரும்பு இருந்தால் போடலாம், கரும்பு இல்லை, ஸோ கம்பு. கர்நாடகாவில் இறைச்சி. ராஜஸ்தானில் ரோமம். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்துங்க. ஆப்ஷன் சி. 19 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று கால்பைசாகின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வடமேற்கு. 91 கூற்று 1 உலகில் அதிக அளவு மழை பொழியும் மவுண்ட் சின்ராம் ஷில்லாங்கில் அமைந்துள்ளது. தப்பு. எங்க இருக்கு? மேகாலயா. கூற்று 2 மவுண்ட் சிராம் பகுதி பெறும் மழை அளவு 1141. கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் 2 ஒன்லி கரெக்ட். 92 பொறுத்துக. பொறுத்துகையில் வந்துட்டு கணவாய் அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர் கணவாய் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல காரக்கோரம் கணவாய் இருக்கு. ஹிமாச்சல்ல ஷிப்கிலா. அருணாச்சல் பிரதேசம் ஒமிடிலியா கணவாய். சிக்கிம் நாதுலா கணவாய். ஆப்ஷன் டி. 1 2 3 4 கரெக்ட். 93 குறிப்பிட்ட பகுதியில் டேஷ் ஆண்டுகள் சராசரி வானிலை காலநிலை என்பது. வானிலை காலநிலை என்ன நமக்கு தெரியும் இல்லையா? வானிலைனா ஒரு நாள் பர்டிகுலர் குறிப்பிட்ட டைம். காலநிலைனா 30 to 35 இயர்ஸ் வானிலையுடைய சராசரி தான் காலநிலைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. நாட்டின் மிக பழமையான எண் வயல் திக்பாய் எங்க இருக்கு? பெருசு எங்க பார்த்தோம்? ஹை, அது மும்பையில் இருக்கு. பழசு வந்துட்டு திக்பாய் தான் நாட்டிலேயே மிக பழமையானது. அது எங்கன்னா அசாம்ல இருக்கு. 95 கூற்று 1 இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு 75 வடகிழக்கு. கரெக்ட். ஏன்னா அதுல தான் ஃபுல்லா இதாகுது. 2வது உலகளாவிய காலநிலை நிகழ்வு. இப்படி கூட கேட்கலாம், எல்லாம் ப்ரீவியஸ் இயர். உலகளாவிய காலநிலை நிகழ்வு எல்னினோ. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கம். தப்பு. இது வந்துட்டு எல்னினோ வந்துட்டு நம்ம வடகிழக்கு கூட தான் மெர்ஜ் ஆகும். தென்மேற்குல வராது. சரிங்களா? ஆப்ஷன் 2 மட்டும் சரி, 1 தவறு. 96 மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதியில் காணப்படுகின்ற ஓதக்காடுகள். ஓதக்காடு மீன்ஸ் நம்ம சதுப்பு நில காடுகள். ஓகேங்களா? சதுப்பு நில காடு என்னென்ன இந்த இடத்தெல்லாம் எங்கென்ன இருக்குன்னா மாங்க்ரோவ் காடு. மாங்க்ரோவ் காடு, சதுப்பு நில காடு, ஓதக்காடு எல்லாமே, எல்லாத்துக்கும் மல்டிபிள் நேம் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. இது வந்து ஒரு இடத்துல நம்ம தஞ்சாவூர் சைடு, கடலூர், அது மாதிரி மேற்கு வங்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பார்த்து வச்சுங்க எங்க வந்துட்டு எது எது இருக்குன்னு. அடுத்து உயிர்கோள காப்பகம், அதோடைய மாநிலம். ஓகேங்களா? கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கும். சுந்தரவனம் எல்லாருக்கும் தெரியும், மேற்கு வங்கம், சதுப்பு நிலக்காடு. நந்தாதேவி உத்தரகாண்ட். சேஷாசலம் ஆந்திரா. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. 3142. 98
புலிகள் எல்லாருக்கும் தெரியும். 1973. ஓகேங்களா? 72 என்ன வரும்? வன பாதுகாப்பு சட்டம் வரும். அப்படியே ஒரு ஆப்ஸ் கொஸ்டின்னா அதுக்கு ஒன்று இப்போ நான் சொல்லிட்டேன்னா அந்த ஒன்றை மட்டும் பார்க்காதீங்க. கீழே இருக்கிற எல்லாமே ஒரு 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 இன்ஃபர்மேஷன் தான் அது எல்லாமே. இதுக்கு வன பாதுகாப்பு பண்ணி ஒன்னொன்னுக்கும் ஒரு இது இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ல 4 ஆன்சர் நீங்கள் தேடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கும். மீதி 3 ஆப்ஷனுக்குமே நிறையா கொஷின் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஷினை நீங்கள் கேதர் பண்ணி அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. சரிங்களா? படிக்கவும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்டார்டிங்கில் ஆனாலும் போக போக உங்களுக்கு செட் ஆயிரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 99. கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் மாங்காய் என்ன உதரம்? மாஞ்சாரல். ஓகேங்களா? 100. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம்? ஆனைமுடி. ஓகே, சொல்லியாச்சு. தொட்டபெட்டா எதுக்கு வரும்? தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. குருசிகார் முன்னாடியே பார்த்தோம். ஆரவல்லி மலைத்தொடரைய உயரமான சிகரம். பாத்தீங்களா? இப்போ ஒரு கொஸ்டின்ல 3 இது நானே சொல்லிட்டேன். அது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே. 101. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, டார்ஜிலிங் இதெல்லாம் எந்த மலைத்தொடர்னா ஹிமாச்சல். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், பூராஞ்சல் 3 இருக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஹிமாச்சல் அந்த இதில் தான் இது எல்லாமே இருக்கு. 102. தென்னிந்தியாவின் கங்கை காவிரி. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவேரி. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் முறையை பார்த்துருப்போம். தென்னிந்தியாவின் தோட்டம் எப்படி தென்னிந்தியாவின் கங்கை காவிரியோ அது மாதிரி தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னா அந்த காவிரி கழிமுக பகுதின்னு சொல்லுவாங்க. அதுதான் தென்னிந்தியாவோட தோட்டம்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, பொறுத்துக. மலைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு. தென்காசி. தென்காசியில் வந்துட்டு பொதிகை மலை. தென்காசி பொதிகை மலை. வேலூர்ல வந்துட்டு ஜவ்வாது மலை. பெரம்பலூர்ல பச்சை மலை. திருப்பத்தூர்ல ஏலகிரி மலை. ஓகேங்களா? நோட் பண்ணிங்க ஆப்ஷன் BCAB. 104. சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி, உப்பு ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். வெறும் சாம்பார் ஏரின்னு கேட்கலாம், இல்லை புஷ்கர் ஏரின்னு கேட்கலாம். 2 பேர். சாம்பார் ஏரி எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின். இது சிலிக்கா ஏரி எங்க இருக்கு? வேம்பநாடு ஏரி எங்க இருக்கு? கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து 105. கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறு எம்மலையில் உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரி, சியாச்சின் எங்கன்னா ஹிமாத்ரியில தான் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? ஓகே. 106. இந்தியாவின் திட்ட நேர தீர்க்க கோடு எவ்வளோனா இதை கூட கேட்கலாம். இந்தியாவோட திட்ட நேரம் எவ்வளோனா 82 டிகிரி 30 மினிட்ஸ். கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறதுனா மிர்சாப்பூர், அலகாபாத். சரிங்களா? வேர்ல்டுக்கு எப்படி வேர்ல்டுக்கு என்னன்னு சொல்லுங்க? கிரீன்விச் தீர்க்கக்கூடு. நமக்கு வந்துட்டு அலகாபாத் தீர்க்கக்கூடு. 107. வண்டல் விசிறி மற்றும் தாரா எனும் சதுப்பு நிலக்காடு எந்த சமவெளியில் உள்ளது? வண்டல் விசிறி. ஓகே. வண்டல் விசிறி மற்றும் தாராய். வண்டல் விசிறி, தாராய் இது வந்து சதுப்பு நிலக்காடு. எந்த சமவெளினா கங்கை, பஞ்சாப், பிரம்மபுத்திரா சமவெளியில தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. 108. மனிதர்கள் வசிக்காத என்ன தீவு? பிட் தீவு. பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. பிட் தீவு எங்க இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்தமான் நிக்கோபர்ல தான் இருக்கும். சரிங்களா? 109. கூற்று 1. பஞ்சாப் ஹரியானா சமவெளி சட்லஜ், பியாஸ், ராவி ஆகிய 6 படிவுகளால் உருவானது. கரெக்டு. ராஜஸ்தான் சமவெளி லூனி, சரஸ்வதி இந்த 6 படிவுகளால் ராஜஸ்தான் சமவெளி உருவாயிருக்கும். ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி, போத் ரைட். 110. விருத்த கங்கா. விருத்த கங்கா என அழைக்கப்படும் நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. 112. கீழ்கண்டவற்றில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இல்லாதவை மகாநதி. இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? மேற்கு நோக்கின்னு பார்த்த உடனே மாஹி இருக்கு, நர்மதை இருக்கு, தபதி இருக்கு. அது 3மே மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள். பாயாத்து மகாநதி. கொஷினை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அதை விட முக்கியம் ஆப்ஷனையும் கரெக்டா பாருங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் அதனாலதான் ஆகுது. ஆப்ஷனை பார்த்து அப்படியே சொல்லு. 113. இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எல்லாருக்கும் தெரியும். ஆரவல்லி. இமயமலை என்னது?
இளமையான மடிப்பு மலைத்தொகை தான் இது. பழமையான மடிப்பு மலைத்தொடர்னா ஆரவல்லி, இளமையானதுன்னா இமயமலை. வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. 114 இந்தியாவின் வடக்கு தெற்கு. வடக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி 3 to 14 கிலோமீட்டர். இது என்னது? கிழக்கு மேற்கு. 115 இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனாவது பெரிய நாடு? 7th. ஓகே, தலை டோனியை ஞாபகம் வச்சுங்க. பரப்பளவில் 7வது பெரிய நாடு. 116 கூற்று 1 கரிசல் மண்ணில் இரும்பு ஆக்சைடு. தவறு. இரும்பு ஆக்சைடு எதுல இருக்கும்? செம்மண்ல இருக்கும். செம்மண்ணுடைய சிவப்பு நிறத்துக்கு காரணம் அதுல இருக்க இரும்பு ஆக்சைடு தான். அதனால 1 தப்பு. 2வது பருத்தி கரிசல் மண்ணில் நல்லா வளரும். 2 ரைட். ஆப்ஷன் பி மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. 117 கூற்று 1 தீபகற்ப ஆறுகளில் 2வது கிருஷ்ணா. கரெக்ட். தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு கங்கை. தவறு. கோதாவரி. ஓகேங்களா? தீபகற்ப இந்தியாவில் நீளமான ஆறு கோதாவரி. 2வது பெரிய நதி கிருஷ்ணா. ஓகேவா? 118 பொறுத்துக. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா துணை ஆறு கொடுத்துருக்காங்க. சிந்துக்கு வந்துட்டு ஜீலம், அதனால ஒரு துணை நதி. கங்கைக்கு துணை நதி யமுனை. பிரம்மபுத்திரா வந்து சிஸ்டா. மகாநதி சீனாத். ஓகேங்க, ஆப்ஷன் பி 2143. 119 இந்தியா எந்த நாட்டுடன் அதிக எல்லை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? குறைந்த எல்லை ஆப்கானிஸ்தான், அதிக எல்லை வங்காளதேசம். சுமார் 4000 சம்திங் பார்த்து வச்சுங்க. 120 இந்தியாவின் மையமாக செல்லும் சிறப்பு அச்சம். மையமாக கடகரேகை. எதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்தியாவின் எந்த ரேகை இந்தியாவுடைய மையமா செல்லுதுன்னா கடகரேகை. 121 தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம்? கரண்ட் அஃபேர். ஓகே, பூம்புகார்ல நீருக்கடியில தொல்லியல் தளம் ஒன்று உருவாக்க போறாங்க. கரண்ட் அஃபேர் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. 122 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து? மேகாலயா. ஆக்சுவலாக வந்துருச்சு புக்கில் மேகாலயன்னு இருக்கு. கரண்ட் அஃபேர் பிரகாரம் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ 1969 இஸ்ரோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் எப்போ லான்ச் பண்ணியிருப்போம்? 75. பேரு ரோகிணி. ஓகே. 124 இந்தியாவின் முக்கிய இறக்குமதி வேற என்ன? பெட்ரோல் தான். ஆப்ஷன் பி. 125 தமிழ்நாட்டின் நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் நீலகிரி. அடிக்கடி எப்போ மழை பெஞ்சாலும் சரி நீலகிரி நியூஸ்ல வராமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சீகூர் பீடபூமி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நீலகிரி. நோட் பண்ணி வச்சுங்க. சிகூர் பீடபூமி எங்க இருக்கு? நீலகிரி. ஆப்ஷன் சி. 127 ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்று தேரி. ஓகே, ஞாபகம் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன் சி. 128 தமிழ்நாட்டின் வேளாண் பருவம். நவரையோட அறுவடை காலம். அங்க எப்படி காரிஃப் ராபி ஜயத் பார்த்தோமோ இங்க வந்துட்டு நவரை. ஆடிப்பட்டம், சித்திரப்பட்டம், நவரைப்பட்டம் 3 இருக்கு. 3க்கும் விதைக்கிற காலமும் இருக்கு, அறுவடை காலமும் இருக்கு. இதுல நவரையோட அறுவடை காலம்னா பிப்ரவரி மார்ச். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. 129 தமிழ்நாட்டில் கொண்டக்கடலை உற்பத்தி கோயம்புத்தூர். கோகோ ஞாபகம் வச்சுங்க. கொண்டக்கடலையில கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட். ஓகே. 130 தமிழ்நாட்டின் முக்கிய வாணிப பயிர் கரும்பு. ஆப்ஷன் டி. 131 தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி மேட்டூர் தான். மேட்டூர் எந்த ஆறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மேட்டூர் அணை. கமெண்ட் பண்ணுங்க. மேட்டூர். 1925 இந்தியாவில் முதல் புறநகர் எங்க? மும்பை. புறநகர்னா நம்ம லோக்கல் ட்ரெயின் இருக்கீங்களா? அதான் சென்னையில் லோக்கல் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி புறநகர் ரயில் சேவை எக்ஸ்பிரஸ் இல்லாமல் சிட்டிக்குள்ளே போகிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மும்பையில தான். இயர் வந்துட்டு 1925. இயரும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. 133 தேசிய சணல் வாரியம். சணல்லையே முக்கியம் எது? கல்கத்தா தான் சணல் வாரியம். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கல்கத்தா. 134 கூற்று 1 பின்னடையும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று ஆகும். சரி, அதை பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதி நல்ல மழைப்பொழிவை பெறுகின்றன. இந்த பகுதிகள் மொத்த மழைப்பொழிவில் சுமார்
35% பெறுகிறது. கரெக்ட். தமிழ்நாடு ஃபுல்லா தென்மேற்கு வடகிழக்குல தான் வரும். ஓகே, வடகிழக்கு பருவகால காலம் பின்னணி பருவகாலம். ஆமா, நம்ம தென்மேற்கு வந்து அங்க போயிடும் இல்லைங்களா? ஓகே, வடகிழக்கு பருவகாலம் தமிழ்நாடு. 135 கீழ்கண்டவைகள் தவறானது. நறுமண பொருள்னாவே கேரளா தான், எல்லாருக்கும் தெரியும். காடு. பால் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட். கடல் மீன்ல தமிழ்நாடு இருக்கு, தப்பு. ஆந்திர பிரதேசம் வரும் கடல் மீன்ல, ஓகேங்களா? உள்நாட்டு மீன்ல ஆந்திரா, சாரி கடல் நீர்ல கேரளா. தவறான இணையை கண்டறியும். அடுத்தும் தவறு தான். இப்போ வந்து புவிசார் குறியீடு, ஓகேங்களா? புவிசார் குறியீடு, ராம்சார் தலங்கள், அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நிறையா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? கரண்ட் அஃபேரில் மேபி அதை கேட்கலாம். புவிசார் குறியீடில் இந்தியாவிலே தமிழ்நாடு எத்தனாவது இடத்துலனா 2வது இடத்துல. ஃபர்ஸ்ட் புவிசார் குறியீடு எங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட். செகண்ட் யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். புவிசார் குறியீடுல தமிழ்நாடு செகண்ட் இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பார்ப்போம். வேத்தோ மொழினா தேங்காய்க்கு குடிச்சு கிடைச்சிருக்கு, ஓகே. அந்த ஊர்ல இருக்க தேங்காய் ஃபேமஸ். சுவாமிமலை கோயில் நகை. நீலகிரி பாரம்பரிய பூத்தாய், கரெக்ட். தஞ்சாவூர்ல வந்துட்டு வீணை, கரெக்ட். ஆப்ஷன் சி தான் தவறானது, சுவாமிமலை. 137 களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகம், பொதிகை மலை. அந்த மலையில தான் இது அமைஞ்சிருக்கு. 138 வாக்கியம் 1, வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழை, கரெக்ட். சென்னை, ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழையையும், வடமேற்கு தமிழகம், வடமேற்குனா வேலூர் அந்த சைடில் 50 to 10 மழை பொழிவு தான் பெறுகிறது, கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட், போத்தார். ஆப்ஷன் சி. 139 உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம். இதுதான், ஓகேங்களா? எங்க இருக்குன்னு கடலூர், நம்ம கடலூர்ல தான் இருக்கு. வேர்ல்டுல இதான் செகண்ட். 140 கீழ்கண்டவைகள் தவறானது. 2011 தமிழ்நாட்டில் அதிக கல்வி அறிவு கன்னியாகுமரி, கரெக்ட். அதிக மக்கள் அடர்த்தி சென்னை, ரைட்டு. அதிக பாலின விகிதம் கன்னியாகுமரி, தப்பு. நீலகிரி தான் வரும், ஓகேங்களா? குறைந்த மக்கள் அடர்த்தி நீலகிரி, கரெக்ட். ஆப்ஷன் தவறானது எதுனா ஆப்ஷன் சி 141. பொறுத்துக அதோடைய தாது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் பாக்சைட். பாக்சைட் வந்துட்டு நம்ம சேலத்தில் இருக்க சேர்வராயன் மலை. ஜிப்சம் திருச்சி. இரும்பு கண்ணை மட்டும் போட்டுலாம் சேலம். சேலத்தில் வந்துட்டு செயில் இருக்கு. செயில்லாம் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? அது வந்துட்டு நம்ம சேலத்தில் தான் இருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் சேலம். சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். ஆப்ஷன் பிடிஏசி. 142 கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. இதில் தவறானது எது? ஓகேங்களா? கிழக்கு நோக்கி பாயறதுல வங்காள விரிகுடாவில் கலக்கிறதுல தவறு. இது அங்கதான் மேற்கு நோக்கி பாயும். இதெல்லாம் கிருஷ்ணா மேற்கு, மகாநதி மேற்கு, மேற்கு நோக்கி பாயறது எல்லாமே ஓகே. சாரி, கிழக்கு நோக்கி பாயும் இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாயிருது. நர்மதை மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயிருது. மேற்கு நோக்கி பாயிருதுன்னா அரபிக்கடல்ல போய் ஜாயிண்ட் ஆகும். கிழக்கு நோக்கி பாயிற மீது எல்லாமே நம்ம வங்காள விரிகுடால ஜாயிண்ட் ஆகும், சரிங்களா? ஓகே. 143 தமிழ்நாட்டின் வேளாண் பருவம் சம்பா. 3 பட்டம் சொன்னல, ஆடிப்பருவம், சித்திரை பருவம், அதுல வந்துட்டு சம்பா பருவம் ஒன்று சேரும். அது வந்துட்டு விதைக்கும் காலம் ஜூலை ஆகஸ்ட், ஓகேங்களா? அறுவடை வந்துட்டு மார்ச் பக்கத்துல பண்ணுவாங்க. 144 கூற்று 1 தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை. 95 தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி மையம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் 95 எல்லாமே கரெக்ட். தமிழ்நாடுன்னு வராதுங்க, இந்திய நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறை 1995, ஓகேங்களா? தமிழ்நாட்டின் முக்கிய உணவு பயிர் நெல், கரெக்ட். ஆப்ஷன் பி மட்டும் கரெக்ட். அதுக்கு வந்துட்டு இந்தியா, தமிழ்நாடு கிடையாது. 145 தவறான இணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஸ்டான்லி நம்ம மேட்டூர் இருக்குங்களா? மேட்டூருக்கு அந்த பேர் இருக்கு, அதனால மேட்டூர்னு கேட்டதான் பொண்ணு கிடையாது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த அணை, எந்த நதியோடைய குறுக்கே கட்டப்படுதுன்னா காவேரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒகேனக்கல் காவேரி தான், எங்க தருமபுரியில வந்து இதாகும்.
கரையார். வைகை அணை தப்பு. பவானி. சென்னி கேசவ மலை சாத்தனூர் அணை கரெக்ட். ஆப்ஷன் சி தான் தவறு. சரிங்களா? 146 இரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிகம். ஒண்ணுனா ஒண்ணு, ரெண்டுனா இருதரப்பு, ரெண்டுக்கும் மேற்பட்ட அப்படின்னு கொடுத்துட்டா அதிலே பல வந்துடுது இல்லைங்களா? பல்தரப்பு வணிகம். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 தேசிய நெடுஞ்சாலை. ஓகேங்களா? இது என்னதப்ப? குறைவான நெடுஞ்சாலை. இது எங்க? கேரளா. அது எங்க? வாரணாசி டு கன்னியாகுமரி. தேசிய திணைப்பயிர் ஆண்டு 2018 தான் தேசிய திணைப்பயிர்கள் ஆண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். 2018. 149 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆந்திரா இதில் தான் உருவாயிருக்கும். இப்போதான் அந்த போராட்டம்லாம் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அது பாலிட்டியில் பார்க்கலாம். ஆப்ஷன் சி. 150 பொறுத்துக்க தமிழ்நாட்டின் பருவகாலம். தமிழ்நாடு இதை பார்த்துங்க. கேட்கும்போது தமிழ்நாடா இந்தியாவான்னு பார்த்துங்க. குளிர்காலம். குளிர்காலம்னா ஜனவரி பிப்ரவரி. கோடைக்காலம் மார்ச். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் செப்டம்பர். வடகிழக்கு ஏ. ஆப்ஷன் BCAB. 151 தமிழ்நாட்டின் உள்நாட்டு தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முன்னணி வந்துட்டு வேலூர். வேலூர் வந்து இன்னொன்றுத்துக்கு வரும். நம்ம எதுக்குன்னு சொல்லுங்க. தோல் சணல் பொருள், தோல் பொருட்கள் இருக்கீங்களா? தோல் பொருட்களுக்கு வேலூர் தான் முதல்ல வரும். ஓகே. 152 ஏழை மக்களின் பசு வெள்ளாடு. இதெல்லாம் ஃபேக்ட் கொஸ்டின். உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக். உலகத்திலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கன்னா நம்ம லடாக்ல தான். ஓகேங்களா? 154 நாய்ச்சியார் கோவில் குத்துவிளக்கு. முன்னாடி பார்த்தோம்ல புவிசார் குறியீடு. சுவாமி மலைக்கு குத்துவிளக்கு கோயில் விளக்கு அது கிடையாது. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற நாச்சியார் கோயிலுக்கு தான் குத்துவிளக்கு. இதுக்கு தான் புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி. 155 இந்தியாவின் தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இன்சாட் 1B. இதுதான் கம்யூனிகேஷனுக்காக நம்ம லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ராக்கெட். ஆப்ஷன் டி. 156 இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரை தமிழ்நாடு. ஓகே. 157 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் மற்றும் பெண் எழுத்தறி விகிதத்தில் உள்ள வித்தியாசம். இப்படியும் கேட்கலாம். ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, ஒன்லி பர்சன்டேஜ் மட்டும் கேட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க பாரு. எவ்வளோனா 16.68 நோட் பண்ணிங்க. 158 கூற்று 1 அந்தமான் தீவு கூட்டங்கள் எந்த கால்வாய் 10 டிகிரி கால்வாய் நிக்கோபர் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கிறது. கரெக்ட். அந்தமான் நிக்கோபர் 10 டிகிரி கால்வாய். ஏன்னா லட்சத்தீவு கூட்டங்கள் 8 கால்வாய் மாலத்தீவில் லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கிறது 8 டிகிரி. கரெக்ட். ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்ட். 159 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம். நம்ம இந்தியாவே ஒரு தீபகற்பம் தான். சரிங்களா? 3 பக்கம் நீர் இருக்கும், ஒரு பக்கம் லேண்ட் இருக்கும். அதுதான் தீபகற்பம். 160 பழவேற்காடு ஏரி. பழவேற்காடு இருக்குங்களா? எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது? நம்ம இதுல தான் இருக்கு. தமிழ்நாடு கேரளா பார்டர்ல தான் பழவேற்காடு புலிக்காட்டு ஏரி இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. 161 இந்தியாவின் காலநிலை. முக்கியமான விஷயம். அயன மண்டலம் பருவக்காற்று காலநிலை. ஓகேங்களா? வார்த்தையை நோட் பண்ணிங்க. அயன மண்டல பருவக்காற்று காலநிலை தான் இந்தியாவின் காலநிலை. ஆப்ஷன் ஏ. 162 பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கும். பருவக்காற்று காடுகள் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இலையுதிர் காடுகள். இப்படியும் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி. 163 ஓதக்காடுகள். ஓதக்காடுகள் எதை சுற்றி காணப்படுதான்? பாலைவனம். பாலைவனங்களை சுற்றி காணப்படும் காடுகள் எக்காடுகள்னு கேட்கலாம். ஓதக்காடுகள். சரியா? ஓகே. 164 கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட முக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. சரி. காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. 165 உலகிலேயே நீளமான அணை முன்னாடி தான் பார்த்தது ஹிராக்குட். ஓகேங்களா? உயரமான அணைனா தெகிரி. 166 எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பிரிவுகளாக பிரித்துள்ளது? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க?
இந்திய மண் ஆய்வு நிறுவனம் போடுவீங்க, அப்படி போடக்கூடாது, தப்பு. எதுனா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் மண்ணை வந்துட்டு 8 வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகே. 167 இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க முன்னாடி பார்த்தோம்ல, தாராப்பூர். தாராப்பூர் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. ஓகே. 168 மாங்கனிஸ் எதெல்லாம் பயன்படுது? எஃகு தயாரித்தல்ல நம்ம மாங்கனிஸ் வந்து யூஸ் பண்றோம். 169 தங்க நாற்கரை நீளம் அப்படி படிச்சோம்ல, எந்த இயர்? 1999 தான் தங்க நாற்கரை சாலை அமைச்சிருப்பாங்க. அதோட லென்த் என்னன்னா 5846 5846 கிலோமீட்டர் நீளம். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி. ஓகே. 171 பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து அதோட ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறதுனா, பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடல்ல இருந்து அதோட ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துக்கும். 172 பொறுத்துக பிலாய். இது என்னன்னா, நம்ம அந்த இரும்பு உற்பத்தி நிலையெல்லாம் பார்த்தோம், அதோட இயர் இதெல்லாம். ஓகேங்களா. பிலாய்னா சத்தீஸ்கர்ல இருக்குன்னு பார்த்தோம்ல, அது வந்து எப்போனா 1911 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து சேலம். சேலத்துல என்ன இருக்கு? செயின் சொல்லியிருந்தல, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது வந்து 1982. ரூர்கேலா ஒடிசால இருக்கும். 65 ஷாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட்ல இருக்கும். 11. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. 73 தவறான இணை. அலை துறைமுகம் என்பது காண்ட்லா. கரெக்ட். அதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அரபிக்கடல் நிலவரிசை கொஸ்டின், இதுவும் பிசி கொஸ்டின்ல கேட்டதுதான். இதெல்லாம் முன்னாடியே நம்ம எடுத்து வச்ச கொஸ்டின், சரிங்களா. ஆக்சுவலா இப்ப நடந்த எக்ஸாம்ல நம்ம பார்த்ததுலே ஜியாகிரபின்னு கேட்டதுலேயே ஒரு 4-5 இதுலேயே வந்துருச்சு கொஸ்டின். இந்தியாவின் ஒரே பெரிய நதிக்கரை துறைமுகம் ஆந்திரா. தவறு. பாரதீப் எங்க இருக்குன்னா ஒடிசாவில் இருக்கு. ஒரிசா. ஓகே, எல்லாமே கரெக்ட். சி மட்டும் தப்பு. 174 ஆறுகளின் நீளங்கள். கங்கையுடைய நீளம் எல்லாருக்கும் தெரியும் 4. இல்லை 4 எங்க இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு, 2ல பார்ப்போம். பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்துட்டு 900 கிலோமீட்டர். அடுத்து 3, அது 3. காவேரி 1465. கோதாவரி 800. இதெல்லாம் ஆறுகள், அது பாயிர நீளம். ஓகே. தவறான இணை 175. லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. தவறான இணைனா வேளாண் பொருட்கள் புகையிலை வரும். தோல் பொருள் பணப்பை கரெக்ட். ரத்தினக்கல் கலை மற்றும் அலங்கார பொருள் ஓகே கரெக்ட். ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள் வாசனை பொருட்கள் இது வந்துட்டு தவறு. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. நம்ம ஒரு 170 முடிஞ்சு. 175 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பிசி படிச்சு இல்லைங்களா, அந்த பிசிலே இதை தாண்டி ஓரளவுக்கு 9th இருந்து கொஞ்சம் எதனா வந்திருக்கும். ஓகேங்களா. நம்ம 10th தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் இதில் எல்லாமே கவர் ஆயிருக்கும் நம்ம இந்த எக்ஸாம்லேயே. ஸோ எஸ்ஐக்கும் இதை தாண்டி கொஸ்டின் போக வாய்ப்புமே கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே புக்கில் லைன் பை லைனாக சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாமே எடுத்த கொஸ்டின் தான் இது. கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இப்போ நீங்களே ஒரு கொஸ்டினை செட்டப் பண்ணாலும் இதை தாண்டி உங்களால் வெளில போக முடியாது. இதுக்குள்ளே தான் எல்லா கொஸ்டின் எடுத்து ஆகணும். அந்த மாதிரி இருக்கும் நம்ம கொஸ்டின்லாம். அதெல்லாம் எதுவும் ஒரே கிடையாது. இப்போ நீங்கள் மாடல் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய சஜஷன் என்னன்னு தயவு செஞ்சு கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் தான் அது இதில் என்ன கொஸ்டின் எப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி எதனா உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் மாடல் தான். இப்போ வந்துட்டு டேட் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன இருக்கிறது ஒரு 35 டேஸ் தான் இருக்குது. 35 டேஸில் ஓரளவுக்கு எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு பிளான்லாம். அதை வந்துட்டு கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம அரண் அகாடமி சார்பாக. எஸ்ஐக்கு பிரத்யேகமாக எஸ்ஐக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. அது வந்துட்டு எப்போன்னு டேட் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீயாக ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைக்க போகிறோம். ஓகேங்களா. அதை பார்த்துட்டு அந்த கொஷின் எல்லாருமே கொஷின் உங்களுக்கு எல்லாரும் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா,
கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ எல்லாரும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆன்லைனில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, ஆன்லைனில் ஜாயின் பண்ணி விடுவோம். அது இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் வந்துட்டு ஃப்ரீயாக டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் தான். எழுதி பார்த்துட்டு அந்த டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபீஸ்லாம் மேபி ரொம்பலாம் இருக்குது, ரொம்ப கம்மியாக. அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அந்த டைப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு மேக்ஸிமம் 200 தாண்டாது ஃபீஸ். ஓகேங்களா, ஆன்லைன் டெஸ்ட் தானே, 200 மேக்ஸிமம் தாண்டாது. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 200. ஓகேங்களா, அதுக்குள்ளே தான் எதனா இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு எவ்வளோ டெஸ்ட்டு ஃபில் பண்ணலாம், ஒரு 20 டெஸ்ட்டு வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்குது. அது உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எங்களால் அது டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஷின்லாம் இது எடுத்து எல்லாத்தையும் படித்து பாருங்கள். கொஷின் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஜியாகிரஃபி ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த கொஷினே ஓரளவுக்கு போதும். இதில் இருக்க ஆப்ஷனை பார்த்தாலே எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா, அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பிசியில் பாஸ் ஆகிருக்கவங்களும் ஃபிசிக்கல் பண்ணிக்கிட்டு சைட் பை சைடாக இதையும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஐ இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதம் படிச்சுட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதில் மிஸ் ஆனவங்க கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு மனம் தளராமல் எஸ்ஐக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே எஸ்ஐ ஃபெயில் ஆனவங்க ஐபிஎஸ் கிளியர் பண்ண கதெல்லாமே இருக்குது. அதனால் எல்லாராலையும் எல்லாமே முடியும். அதனால் நம்ம எஸ்ஐ ஃபெயில் ஆகிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்லாம் ஒரு போதும் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேங்களா, எஸ்ஐ ஃபெயில் ஆனால் என்ன, அது வந்துட்டு அது எனக்கான வேலை அது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு இன்னும் மேலே பெருசாக ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஒரு லாஜிக், அந்த ஒரு மோட்டிவேட் மைண்ட் செட்டை கொண்டு இன்னும் இருக்கிற 30 நாளோ 35 நாளோ ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிச்சது ஒரு ரிவிஷன், அவ்வளோதான். ரிவிஷன் பண்ணிட்டா தட்டி தூக்கி நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். பிசி தான் கிளியர் ஆகலைங்க. பிசி கிளியர் ஆனீங்களா, எஸ்ஐயாவை 25 வருஷம் வெயிட் பண்ணும். 20 வருஷம் எப்படி இருக்குது, இந்த 1 மாதம் எப்படி இருக்குது. இந்த 1 மாதம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த 20 வருஷம் சர்வீஸ் நீங்கள் இப்போ வாங்கிடலாம். அதனால யாரும் கஷ்டப்படாமல் நம்மளால முடியும். சரிங்களா, படித்து நாங்கள் உங்க கூட இருக்கோம், முடிச்சு எஸ்ஐயே கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் எழுதாமல் நம்ம எதாவது பண்ண முடியாது. டெஸ்ட் எழுதியே தான் ஆகணும். அந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. டேரெக்டாக அங்கே போனால் நம்மளுக்கு லாட் ஆஃப் நிறைய கவனிச்சதெல்லாம் வரும். டெஸ்ட் எப்படி அந்த அப்ரோச் பண்ணுறது ஒரு இதெல்லாம் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். மேபி உங்களை ஆஃப்லைனில் போய் எழுத முடியாமல் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னா ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், ஜாப் போகிறவங்களா இருக்கலாம். அதனால தான் ஆன்லைன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி ஆஃப்லைன் பண்ணியிருக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். 20 டெஸ்ட் இருக்கும். எல்லாமே ஃபுல் டெஸ்ட் மாதிரியே கண்டக்ட் பண்ணுறோம். வந்து எழுதுங்க. கொஷின் டேரெக்டாக அனுப்பிடுவோம். யாருக்கெல்லாம் தேவையோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சார் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் சார்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஜாயின் பண்ணி விட்டு கூட சீக்கிரம் ஒரு 1 or 2 டேஸில் அந்த எல்லாருக்குமான ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு மேக்ஸிமம் ஒரு 150 to 200 தான் இருக்கும் ரெண்ட். அது வந்து டைப் சார்ஜ் அது மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, பெருசாக இல்லை. ஏன்னா ஃப்ரீன்னு கொடுத்தா உங்களுக்கு அலட்சியம் ஆயிரும். ஃப்ரீயாக இங்கே நிறையா சோர்ஸு, நிறையா மெட்டீரியல் எல்லாமே எக்கச்சக்கமானது கிடக்கு யூடியூப்ல. நம்மளும் ஃப்ரீயாக கொடுத்தா 10ஓட 11 இது ஒரு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவீங்க. நாங்கள் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொஷின் செட் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்காகவாச்சும் நீங்கள் அதை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணாமல் இருக்கணும். அதனால தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்ன்ற ஒரு மனநிலையை போக்குறதுக்காக தான் இந்த ஃபீஸ். ஓகேங்களா, ஜாயின் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.